ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வ்ளாக்ஸ். அந்த போட்டோ இல்லையா எடிட் பண்ணி அது ஒரிஜினல் வெர்ஷன். இது இப்படி தான் ஒரிஜினல் வெர்ஷன். ஸோ பண்ணது அதை ஸ்லோமா பண்ணி பாட்டெலாம் எடிட் பண்ணி போட்டு தான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிற அர்த்தமே வந்து ஜஸ்ட்டோட அந்த ஷேப்பும் ட்ரைசெப்ஸோட ஷேப் பார்த்தா வந்து ஜிம் போகிறேன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ட்ரைசெப்ஸ்லாம் இல்லை, அந்த ஜஸ்ட்லாம் கிடையாது. ஒரு நார்மல் தான், ஒரு 30% தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு கிடையாது. ஸோ சொல்லும்போது நம்ம நேற்று வந்து சாப்பிட போயிருந்தோம் மண்டபத்துக்கு. பங்காளி வீட்டில் கிடா வெட்டு விருந்து செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி அந்த சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோம்னா வெளுத்து கட்டியாச்சு. சண்டே எதுவுமா அப்போ கேட்டாங்க ஒருத்தவங்க ஜிம் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுதான் போட்டிருந்தேன். இப்போ அதை பார்த்துட்டே கேட்டாங்க ஜிம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து மண்டே ஜஸ்ட்டு பேக்கு, ட்ரைசெப்ஸு, பைசெப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓராமு, அப்படி தான் ஒரு டெய்லி வந்து ஒரு ஷெடியூல் இருக்குது. அப்படி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் மண்டே போகல அப்படின்னா டியூஸ்டே என்னவோ அதை போட ஆரம்பிச்சிடுவேன். ஜஸ்ட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லீவ் போட்டு மண்டே தான் ஒர்க் வந்துடுது. அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி போயிட வேண்டியதாக இருக்குது. ஸோ போக முடியல. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஜஸ்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஓகே, அதான் சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட்டு ஷேப்பும் அந்த ட்ரைசெப்ஸ் தான் அந்த நம்ம ஜிம்முக்கு போகிற எல்லாமே அந்த 2 ஷேப்பு தான். மற்றபடி ஷோல்டர் சொல்லலாம். ஓகே, அதோட தான் சொல்கிறதுக்கு இந்த விடையில் டெய்லி வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சும்மா வந்தோமா போட்டோமா இல்லாமல் 4 விஷயம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நெட்டு போட்டு வேஸ்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஓகே, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கான வழி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தம்மு, சிகரெட்டு, இந்த கஞ்சா, ஹான்ஸு, இந்த கூல்லிப்பு, ஆல்கஹால் இதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் உடம்புக்கு ஃபிட்டாக இருக்க இன்னும் பாருங்கள். ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற வீடியோ வரல. நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதனால் ஆல்கஹாலை தவிர்த்துருங்க. குடிங்க, வேணான்னு சொல்ல, எப்போயாச்சும் அடிக்ட் ஆகிற அளவுக்கு குடிங்க. அதை அந்த டேஸ்ட்டை மறந்து அதுக்கப்புறமா வந்து அனுபவித்து ருசித்து ஓடினோம். அப்படி குடித்தா நல்லது, உடம்பு நல்லது. ஆல்கஹால் தேவை உடம்புக்கு, ஒரு 10% தேவை தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ ஓகே, அடிக்ட் ஆகாமல் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ தேங்க்யூ, ஜெயகன், பை பாய்.